காங்கிரஸ் வந்து சைனாவோட சேர்ந்துக்கிட்டு சைனாலேருந்து ராகுல் காந்தி ட்ரஸ்ட்டுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு இந்திய விரோதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எனவே இன்றைக்கி இந்தியாவிலேயே காங்கிரஸ் கொஞ்சம் உயிர்ப்போடு இருக்குன்னு சொன்னால் கேரளாவில் தான். இன்றைக்கி 20 எம்பிகள் கொண்ட கேரளா எம்பி எலெக்ஷனில் 18 போன முறை 19 ஜெயிச்சாங்க, இந்த முறை 18 ஜெயிச்சிருக்காங்க. மேபி அங்கே ஐடி விங்கி கொஞ்சம் பலமாக இருக்கலாம். ஆனால் அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் ஆந்திராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததுனால சந்திரபாபு நாயுடு 25க்கு 22 சீட்டை எடுத்திருக்காரு. எம்எல்ஏ எலெக்ஷனில் 180க்கு 166 சீட்டை ஜெயிச்சிருக்காரு. எனவே அதனால பாஜகவின் வளர்ச்சியை தாங்க முடியாமல் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணால் திமுக அடுத்த வாரம் இது கூட போகுது, சட்டசபை கூட பார்லிமெண்ட் கூட போகுது. அப்போ மக்களவை கூடுறப்ப இவங்கெல்லாம் பதவி ஏற்பாங்க. அங்கே பிஜேபிக்காரங்க சில பேர் என்ன பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லுவாங்க, 1-2 பேர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாங்க. உடனே இவங்க நாங்கள் ஏதாவது மாற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு தமிழ் வாழ்க ஈவேரா வாழ்கன்னு சொல்லுவாங்க. ஐயா தமிழ் வாழ்கன்னு சொன்னால் ஓகே, ஈவேரா வாழ்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தமிழை ஒழிக்கணும்னு அர்த்தம். இப்போ கனிமொழி அம்மையாரை தலைவராக போட்டாங்க, இவருக்கு பதவி இல்லை. ஸோ கட்சியில் தனக்கு ஒரு பதவி வேணும்னா ஏதாவது வளர்னா தான் அது பேப்பரில் வரும். பேரில் கண்டென்ட் வந்தால் தான் நீங்களும் எடுத்து கேள்வி கேட்பீங்க. ஸோ கண்டென்ட்டில் வந்தால் அவரும் தலைவர் நான் இருக்கேன்னு காட்டுப்பார். திமுகவில் சமூக நீதி கிடையாதுங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் கனிமொழி அவர்கள் ஏன் போய் தூத்துக்குடியில் போய் போட்டி போட்டாங்க, ஏன் ராசா பெரம்பலூர் சொந்த ஊரான பெரம்பலூரில் போட்டி போட்டாங்க, நீலகிரிக்கு போனாங்கன்னு யோசித்தாலே மக்களுக்கு புரியும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிரதமர் மோடி அவர்களும் போப்பாண்டவர் சந்திப்பு பற்றியும் கேரள காங்கிரஸ் இப்போ விமர்சிச்சிருக்கு. எப்படி விமர்சிச்சுக்கிறாங்கன்னா, போப்பாண்டவர் இறுதியாக கடவுளை பார்த்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காங்க, ட்வீட் போட்டிருக்காங்க. இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இவர்களுக்கு மோடியை கிண்டல் பண்ணணும்னு யோசனையா, இல்லை பைபிளை கிண்டல் பண்ணணுமா, இல்லை போப்பரசரை கிண்டல் பண்ணணுமான்னு எனக்கு புரியல. ஏன்னா பைபிளில் என்ன சொல்லுதுன்னால், இறைவன் தன் வடிவில் மனிதனை படைத்தான்னு இருக்கு. இந்திய நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய இவை பரம ஜீவ அதில் அத்வைத்தத்தில் மெதுவாக பார்த்தா எல்லாருள்ளும் இறைவன் இருக்கிறான். துவைத்தத்துலலாம் இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு அப்படின்னதும் இது. பட் இதில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, பூதங்கள் 5 அகத்தே நகும், பஞ்ச பூதங்கள் நம்முடைய உடம்பில் வைத்து கடவுள் இயக்குகிறார். ஸோ இறைவனால் படைக்கப்பட்டது தான் நம்ம மனிதன் அப்படின்னு நம்புறப்ப எல்லா மனிதனுள்ளும் கடவுள் இருக்கிறான். இப்போ கடவுள் அப்படிங்கிறது ஒரு கற்பிதம்னு சொல்லலாம். ஏன்னா யாரும் கடவுளை பார்த்ததில்லை. எந்த மதத்தை குருவாக இருக்கட்டும், நபியாக இருக்கட்டும், அவர்கள் கதைகளை கடவுள் சொன்னார்னு சொல்கிறாங்க. இயேசு நீங்கள் புதிய ஏற்பாட்டில் அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரேக்க பெண்ணு அவர்கிட்ட உதவி கேட்பாங்க. அவர் என்ன சொல்கிறார், நான் காணாமல் போன ஆடுகளான இஸ்ரேலியருக்கு மட்டுமே அனுப்பப்பட்டேனே தவிர மற்றவர்களுக்கு இல்லை அப்படிம்பார். சரியா? உடனே அந்த பொண்ணு கதறா, என் பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, தயவு செய்து உதவி பண்ணுங்கன்னு. சீடர்கள் முறையிடுறாங்க. உடனே நாய்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை நாய்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு அவர் இயேசு சொல்கிறார். அதாவது பிள்ளைகள்னு சொன்னால் யூதர்கள், பிறப்பால் யூதர்கள், பிறப்பால் யூதர் இல்லாதவர்களை நாய்கள் அப்படிங்கிறார். இதுக்கு அந்த பொண்ணு என்னுடைய குழந்தை உடம்பு சரியில்லைன்னு உதவி கேட்குற பெண்ணு, மேஜை மீது வீட்டு பிள்ளைகள் சாப்பிடும் உணவின் எச்சில் துணுக்குகள் கீழே விழுவதை நாய்கள் சாப்பிடுவது போல என் பெண்ணை காப்பாற்றுங்கள் அப்படின்னு கேட்குறார். உடனே அந்த இயேசு, இந்த பதில் நிமித்தம் உன் குழந்தை குணமாகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நாங்கள்லாம் நாய்களை விட இழிந்தவர்கள், எச்சிலை சாப்பிடுபவர்கள் அப்படின்னு சொன்னாதான் இயேசு உதவுவார்னு இந்த கதை வருது. இது என்னுடைய பார்வைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால், கம்பேனியன் டு பைபிள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம், அதை எழுதியவர் கே லூக் அப்படின்னு. இதை பதிப்பித்தது தியாலஜிக்கல் பப்ளிகேஷன் ஆஃப் இந்தியா, பெங்களூரில் இருக்கிற அதாவது பழைய ஏற்பாட்டுக்கு முதல் பாகமும் 2வது ஏற்பாட்டுக்கு 2ஆம் பாகம். அந்த 2ஆம் பாகம் புதிய ஏற்பாட்டில் இந்த பாகத்தை பற்றி சொல்கிறப்ப லூக்கா சுவிசேஷ கதாசிரியர் இந்த பகுதியை மார்கிலும் மத்தேயிலும் உள்ள இந்த சீரோ பொனீஷியன் பெண்ணிற்கு உதவுவதாக உள்ள இந்த கதையில் யூதர் அல்லாதவர்களை நாய் என இழிவாக பேசியதை அவரால் ஏற்க முடியவில்லை, அதனால் அவர் முழுமையாக விட்டுவிட்டார் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவர் பிறப்பால் யூதர் இல்லை என்பதால்
அப்போ இயேசு இதை சொன்னார் அப்படின்னு வருது. சரி, இயேசு ஒரு பரலோகம் கட்டமைக்கிறார். அவங்க இயேசுவை தெய்வம் என்று ஏற்பவர்கள். அந்த பரலோகத்துக்குள்ளே யார் நுழைய முடியும்னு இயேசு ஒரு பட்டியல் கொடுத்துருக்கார். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பரலோகத்தில் யூதர்களின் 12 ஜாதிகளிலிருந்து ஜாதிக்கு 12,000 ஆண்கள், அதுவும் பெண்ணை தொடாத ஆண்கள் மட்டுமே 1,44,000 பேர் மட்டுமே நுழைவார்கள் அப்படிங்கிறார். அப்படி எப்படி நுழையிறது? அந்த பரலோகத்துக்கு 12 கேட் இருக்குது. அந்தந்த ஜாதிக்காரன் அந்தந்த கேட் வழியாக தான் நுழைய முடியும். ஸோ பெண்கள் உள்ள நுழைய முடியாது, யூதர்களில் பெண்கள் நுழைய முடியாது, யூதர்களில் கல்யாணமானவர்கள் பெண்ணை தொட்டவர்கள் நுழைய முடியாது. ஸோ புனிதமாக இருக்கிற, சுத்தமாக இருக்கிற, பெண்ணை தொடாத யூதர்களில் ஒரு ஜாதிக்கு 12,000 பேர் என யூதா ஜாதியில் ஒருத்தன் அந்த யூதா கேட்டில் போகலாம், லேவியர் ஜாதி கேட்டில் லேவியர் ஜாதிக்காரன் போகலாம். இப்படின்னு இது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. இன்னொன்று, சரி இயேசு தெய்வம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுவின் உடலை அப்பம் சாப்பிட்டால் இயேசுவின் உடலை சாப்பிடுவது, இது வைனை சாப்பிட்டால், சாராயத்தை சாப்பிட்டால் இயேசுவின் இரத்தத்தை சாப்பிடுவது, இது பாவங்களை கழிக்கும். இந்த பாவம் எதை கழிக்குது? ஆதாம் பாவத்தை கழிக்கிறது. இது இயேசுவே சொன்னதாக 2ஆம் நூற்றாண்டில் எழுதின யோவான் சுவிசேஷத்தில் என்ன சொல்றாருன்னா, நமது முன்னோர்கள் வானத்திலிருந்து வந்த மன்னாவை சாப்பிட்டார்கள், அவர்கள் பூமியில் இறந்து போனார்கள். ஆனால் பரலோகத்திலிருந்து வரும் மன்னா நான் தான், என்னை உண்டால் இந்த பூமியில் இறந்து போக மாட்டார்கள். நாங்கள் இப்போ யாராவது அப்படி இருந்தால் எனக்கு காட்டுங்க. இயேசுவை சர்ச்சில் கொடுக்கும் அந்த அப்பத்தையோ இல்லை இயேசு கையால் வாங்கி சாப்பிட்டவர்களே வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் சர்ச்சு கூட வேண்டாம், இயேசு கையால் அப்பத்தை வாங்கி சாப்பிட்டவர்கள் யாராவது உயிரோடு இருந்தால் எனக்கு காட்டுங்க. அப்போதான் அவர் தெய்வம். ஏன்னா இது அவர் சொன்ன வசனம். இது உங்களுக்கு யோவான் 6வது அதிகாரத்தில் இருக்கு. தயவு செய்து மத நம்பிக்கை என்பது வேறு. மதங்களை, அது மோடியை இழிவு செய்வதற்காக மதங்களை இழிவு செய்யும் நிலைக்கு போகாதீங்க. அடுத்தது, அங்கே இந்திய பிரதமருங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய மரியாதை கொடுத்தாங்கன்னு பார்க்கணும். அதாவது அந்த மாநாடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா G7 அப்படின்னு பேர். G7னா உலகில் பணக்கார 7 நாடுகள். அது அமைக்கப்பட்டப்போ இந்தியா அந்த லிஸ்ட்டில் இல்லை. 2014 மன்மோகன் சிங் அரசு வெளியில் போனப்போ நம்ம 11வது இடத்துல இருக்கோம். இப்போ 5வது இடத்துல வந்துட்டோம். அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே நம்ம 3வது இடத்துக்கு வந்துட போகிறோம். அது இந்தியா வச்சுக்கிறதுக்கு G8ன்னு பண்ணணும்னு முதல்ல யோசிச்சாங்க. அப்புறமா மேலும் 10 நாடுகளை இப்போ கூப்பிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அது நடத்தப்பட்ட நாடு இத்தாலி பிரதமரும் மோடியும் பக்கத்தில் நிற்கிறாங்க. அடுத்த ரோல அமெரிக்க ஜனாதிபதி நிற்கிறார். அந்த அளவுக்கு அவருக்கு மரியாதை கொடுக்கறது. பாலஸ்தீன ஜனாதிபதி சொல்லியிருக்கார், எங்களுக்கு இந்த காசா போரை நிறுத்தி அமைதி ஏற்படணும்னா மோடி நினைச்சா தான் முடியும் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா உக்ரைன் வாரை தடுக்க முடியும்னா இந்த இந்திய பிரதமர் மோடி வந்து தான் 2 பக்கமும் பேச முடியும் அப்படிங்கிறாங்க. சரி, உலகம் ஒரு மல்டிபோலார் யூனிபோலாராக இருந்தது. அமெரிக்காவை சார்ந்து இருந்தது. அமெரிக்காவை எதிர்த்து ரஷ்யாவோடு இருந்தாங்க. இந்தியா 2 பேரோடையும் நட்பாக இருந்து இந்தியாவை வளர்க்கும் போக்கில் இருக்கு. ஆனால் காங்கிரஸ் வந்து சைனாவோட சேர்ந்துக்கிட்டு, சைனாலேருந்து ராகுல் காந்தி ட்ரஸ்ட்டுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு இந்திய விரோதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எனவே இந்த இது வந்து பிளாசமின்னே சொல்லலாம், மத நிந்தனை. அதாவது போப்பரசரை கிண்டல் பண்ணுறாங்களா, பைபிளை கிண்டல் பண்ணுறாங்களா, மோடியை கிண்டல் பண்ணுறாங்களா? இது தேவையற்ற கிண்டல். இது வந்து நிச்சயமாக மேபி அங்கே வந்து கேரளாவில் ஆர்சி சர்ச்சில் இருக்கிறவங்க மோடிக்கு ஓட்டு போடுங்கன்னே சில இடங்களில் சொன்னாங்க ஓப்பனாக. அதனால அவங்க இதை முஸ்லீம் ஓட்டுகள் தங்களுக்கு பிரதானமாக கிடைக்கிது, அது போதும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணாங்களான்னு எனக்கு பயமாக இருக்குது. பாஜக எந்த விஷயத்தை செய்தாலும் அதை பற்றிலாம் உடனடியாக ரியாக்ட் பண்ணுறது கேரளா காங்கிரஸ் தான். குறிப்பாக தமிழிசை அவர்களுக்கு அமித்ஷா பேசிய உரையாடல் அது என்னன்னு தெரியாத போதும் சுயமரியாதை இருந்தால் தமிழிசை உடனே கட்சி விட்டு வெளியேறணும்னு சொன்னாங்க. இதுக்கும் முடியாது. ஏன் கேரளா காங்கிரஸ் இது முனைப்பு காட்டுது? ஏன் டெல்லி காங்கிரஸ் இதில் முனைப்பு காட்டல? இன்னைக்கு இந்தியாவிலேயே காங்கிரஸ் கொஞ்சம் உயிர்ப்போட இருக்குன்னு சொன்னால் கேரளாவில் தான். இன்னைக்கு 20 எம்பிகள் கொண்ட கேரளா எம்பி எலெக்ஷனில் 18, போன முறை 19 ஜெயிச்சாங்க, இந்த முறை 18 ஜெயிச்சிருக்காங்க. மேபி அங்கே ஐடி விங்கு கொஞ்சம் பலமாக இருக்கலாம். ஆனால் அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் ராகுல் காந்தியோ இல்லை காங்கிரஸுடைய பலமோ இல்லை. அங்கே சிபிஎம் மேலே ஒரு எதிர்ப்பாலே இருக்குது. சென்ற முறை வந்து உங்களுக்கு அந்த இதில் சபரிமலையில் அவர்கள் இது நாப்கினை வைத்து கொண்ட ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போகணுன்னு அப்படி துடிச்சாங்கன்ற ஒரு தண்டனை கொடுக்கறதுக்காக 19 பேரை அவங்க தோற்கடிச்சாங்க. பட் இன்னொன்று, பிஜேபி அங்கே வளர்ந்துக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட இந்த முறை 19, போன முறை 13% ஓட்டு வாங்கிச்சு, இந்த முறை 19% வாங்கியிருக்கு. ஒரு கட்சி 18% தாண்டிடுச்சுன்னா எம்பிகளாக மாற ஆரம்பிச்சு, ஒரு பர்சன்ட் ஆட் ஆச்சுன்னா 18% வந்துருச்சு சராசரி அப்படின்னா அதுக்கு அடுத்த ஒரு பர்சன்ட்டும் ஒரு எம்பியை கொண்டு வந்துடும். ஸோ
இப்போ 18 தொட்டு ஆல்ரெடி சுரேஷ் கோபி வந்துட்டார். குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் திருவனந்தபுரத்தில் இவர் தோத்துட்டார். உங்களுக்கு நம்ம ராஜீவ் சந்திரசேகர் தோத்துருக்கார். அதனால அவங்களுக்கு அதாவது ரொம்பவும் அதிகமாகாமல் சிபிஎம் போகிற ஓட்டை காங்கிரஸ் பிரித்தா தனக்கு ஜாலின்னு பார்க்குதான்னு தெரியல. பட் எப்படி ஒரிசாவில் நடந்ததோ 3%லேருந்து 18% போய் இப்போ 38% போய் இந்த முறை ஆட்சியை 21க்கு 20 எம்பியை ஒரிசாவில் ஜெயிச்சிருக்காங்க. ஆந்திராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததுனால சந்திரபாபு நாயுடு 25க்கு 22 சீட்டை எடுத்திருக்காரு. எம்எல்ஏ எலெக்ஷனில் 180க்கு 166 சீட்டை ஜெயிச்சிருக்காரு. எனவே அதனால் பாஜகவின் வளர்ச்சியை தாங்க முடியாமல் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணால் இன்னும் இதெல்லாம் நெகட்டிவாக தான் வரும். ஆர்எஸ் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. மோடி அவர்கள் அமெரிக்காவை பார்த்தும் ரஷ்யாவை பார்த்தும் கூட பயப்படாமல் இருக்கலாம், ஆனால் ஸ்டாலினை பார்த்து பயப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் ஆராசா பேசுகிறதெல்லாம் நம்ம சொல்லணுமா சார்? அவருக்கு என்ன சார் என்ன வேணால் உளருவார் சார். ஒன்று எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணார், ராமரை பற்றி என்னென்னமோ பேசினார். அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்த உடனே என் மனைவியே பக்தை, எங்கள் வீட்டிலையே ராமர் படம் இருந்ததுன்னு பேசுவார் சார். அவருக்கெல்லாம் கேள்வி கேட்குறதுக்கு யாரும் இல்லை, என்ன வேணால் உளரலான்னு சொல்லுவாங்க. இப்போ திமுக அடுத்த வாரம் இது கூட சட்டசபை கூட பார்லிமெண்ட் கூட போகுது. அப்போ மக்களவை கூடுறப்ப இவங்கெல்லாம் பதவி ஏற்பாங்க. அங்கே பிஜேபிக்காரங்க சில பேர் என்ன பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லுவாங்க, 1-2 பேர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாங்க. உடனே நாங்கள் ஏதாவது மாற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு தமிழ் வாழ்க ஈவேரா வாழ்கன்னு சொல்லுவாங்க. ஐயா தமிழ் வாழ்கன்னு சொன்னால் ஓகே, ஈவேரா வாழ்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தமிழை ஒழிக்கணும்னு அர்த்தம். ஈவேரா தமிழ் சனியன், தமிழை அழிப்பதற்கே திராவிடம் அப்படின்னு எழுதினவர். இன்னொன்று 1968 உங்களுக்கு இந்தியா உலக தமிழ் மாநாடு மெட்ராஸில் நடத்துகிறாரு அண்ணாதுரை. அப்போது அதை கண்டிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ் ஏன் காட்டுமிராண்டி பாஷைன்னு புக்கு போட்டார். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு நம்ம வீரமணி ஐயா, அவர் இப்போ அந்த புத்தகத்துக்கு பேரை மாத்திரம் மாற்றிட்டார். தமிழும் தமிழரும் ஈவேரான்னு போடுறாரு. ஏன் ஈவேரா வச்ச பேரை மாத்துறீங்க? அவர் சொன்னது தமிழ் ஏன் காட்டுமிராண்டி பாஷை. அதில் என்ன எழுதியிருக்காருன்னா, இவர்கள் தங்களை ஈவேரா பல்கலைக்கழகத்திலிருந்து படித்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு தமிழை போற்றுகிறார்கள். அப்புறம் எப்படி போற்றலாம் அப்படிங்கிறார். உன் மனைவியிடம் வேலைக்காரியிடம் இங்கிலீஷில் பேசு அப்படின்னு சொல்லியிருக்கார். தமிழ் ஒழிக்கணுங்கிறதுக்கு தான். நான் ஹிந்திக்கு எதிர்ப்பதற்காக எதிர்க்கவில்லை. ஆங்கிலம் வளரணும், தமிழ் அழியணுங்கிறதுக்கு தான் இந்தி எதிர்ப்பை பண்ணினேன். இந்தி எதிர்த்து போராடுவர்கள் மீது போலீஸ்காரன் துப்பாக்கி சூட்டு கைத்தடி அடித்திருந்தால் இது முதல் அந்த காலிகள் அடங்கி இருப்பார்கள் அப்படின்னு 1966 இந்தி போராட்டத்தப்ப எழுதினார். ஸோ ஈவேரா பேரை நீங்கள் சொல்கிறதா இருந்தால் தயவுசெய்து தமிழ் வாழ்கன்னு சொல்லாதீங்க. திருக்குறளை எவ்வளவு இழிவாக பேசியிருக்காருன்னு தெரியும். அவருடைய கடைசி பேட்டி 1973 இதுன்னு நினைக்கிறேன் கலைமகளில். அப்போ கருணாநிதி மற்றும் குன்றக்குடி அடிகள் திருக்குறளை இழிவு செய்யாதீர்கள்னு சொன்னார். இல்லை அதில் எல்லாம் ஆரிய கருத்துக்களை எல்லாம் திணிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒன்று திருக்குறளை புகழுங்க, தமிழை புகழுங்க. இல்லைன்னா காட்டுமிராண்டித்தனமாக பேசின ஈவேராவை புகழுங்க. ஈவேராவை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, அவருடைய பேச்சும் செயலும் மடத்தனமானவை, தொடர்ந்தால் கைது செய்து உடைய நடவடிக்கை எடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் 1988 தீர்ப்பு சொல்லுது. 1966 திரு மு கருணாநிதி அவர்கள் ஏன் ஈவேராவை இன்னும் குண்டர் சட்டத்தில் கைது செய்யவில்லைன்னு சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்கார். இப்போ இதையெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. நீங்கள் ஈவேராவை தமிழை அழிக்க வந்த பெரியார்னு பேர் சொன்னாலும் மக்களுக்கு தெரியும். பொய்யான பாடங்களை பாடத்திட்டத்தில் போட்டு அவருக்கு யுனெஸ்கோ அவார்டு கொடுத்துச்சின்னீங்க. அப்புறம் பார்த்தா யுனெஸ்கோன்னு ஒரு லெட்டர் பேடு மன்றம்னு ஒரு லெட்டர் பேடு இயக்கத்தை வச்சுக்கிட்டு நீங்களாக கொடுத்தீங்கன்னு வந்துருச்சு. சரி, இப்போ பாடப்புத்தகத்தில் யுனெஸ்கோ மன்றம் அவார்டு கொடுத்துச்சின்னு எழுதுறீங்க. அது என்ன அவார்டு கொடுச்சுன்னா தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ்ங்கிறீங்க. தெற்காசியாவில் இந்தியாவே வராது. ஸோ உங்களுக்கு எவ்வளவு அறிவு? நீங்கள்லாம் ஈவேரா இதில் பல்கலைக்கழகத்திலேருந்து வந்தவங்க, என்ன வேணால் பேசுவீங்க. இந்தியாவை பார்த்து உலகமே இந்தியாவை தன்னுடைய பெரும் நண்பனாக கருதுகிறது. உக்ரைன் போரை தடுக்கணும்னா மோடி உதவணும்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி கேட்குறார். இந்தியாவிலேருந்து நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் போனப்போ ரஷ்யா புட்டின் அவர்கள் இதுக்கு வந்தார் ஏர்போர்ட்டுக்கு. இது வரைக்கும் அவங்க நாட்டிலேருந்து யாரும் வெளியில் ஆர்எஸ்ஆ இது போல் தருணத்தில் சொல்கிறார் இல்லையா, ஏதோ ஒரு விஷயம் தானே அவர் சொல்லுவார். எந்த விஷயம்? அவருக்கு திமுகவில் கட்சியில் பதவி கொடுக்கல. இப்போ பொருளாளர்னு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாராளுமன்ற எம்பிஸில் என்னத்த பொருளாளர் இருக்குது, கட்சி பொருளாளர்னா ரைட்டு. இப்போ அவர் 1996 எம்பியாக இருக்கார். இந்த அம்மா 2014
கனிமொழி அம்மையார் MP ஆனாங்க. இப்போ கனிமொழி அம்மையாரை தலைவராக போட்டாங்க. இவருக்கு பதவி இல்லை. ஸோ கட்சியில் தனக்கு ஒரு பதவி வேணும்னா ஏதாவது உளர்னா தான் அது பேப்பரில் வரும். பேரில் கண்டென்ட் வந்தால் தான் நீங்களும் எடுத்து கேள்வி கேட்பீங்க. ஸோ கண்டென்ட்டில் வந்தால் அவரும் தலைவர் நான் இருக்கேன்னு காட்டுப்பார். திமுகவில் சமூக நீதி கிடையாதுங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் கனிமொழி அவர்கள் ஏன் போய் தூத்துக்குடியில் போய் போட்டி போட்டாங்க, ஏன் ராசா வந்து சொந்த ஊரான பெரம்பலூரில் போட்டி போடாமல் நீலகிரிக்கு போனாங்கன்னு யோசித்தாலே மக்களுக்கு புரியும். தமிழக திமுகலேருந்து ஒரு முஸ்லீம் MP கூட பார்லிமெண்ட்டில் நிற்க வைக்கப்படலை. இப்போது இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விழுப்புரம் தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா அங்கே ரவிக்குமார் போட்டியிட்ட போது 6 தொகுதியில் அதிகமாக லீடு கொடுத்தது திரு மஸ்தான் தொகுதி. ஆனால் அவரை கட்சி மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து நீக்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு விரோதமாகத்தான் திமுக செயல்படுது அப்படின்னு இப்போ முஸ்லீம் தலைவர்கள் குரல் எடுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே திமுக இவற்றையெல்லாம் மடைமாற்றம் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இதில் திருப்பூர்லேயே இங்கே ஒரு ஆடை, கிருஷ்ணகிரியில் ஒரு ஆடை வந்து வெட்டுறதுக்கு நடு ரோட்டில் வச்சு அண்ணாமலை படத்தை போட்டு வெட்டினாங்க. அவங்க பேரில் கேஸ் போடலை. இந்திய சட்டம் என்ன சொல்லுதுன்னால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு வெட்டினா கூட மறைவாக வச்சு இதில் தான் வெட்டணும். அந்த சேஃப்டி செக்யூரிட்டி வச்சு அந்த ரத்தமெல்லாம் வடியறதுக்கு வச்சுக்கிட்டு நடு ரோட்டில் வெட்ட முடியாது. மதத்துக்காக வெட்டலான்னு சொன்னால் கூட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும். இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் பக்ரீத்துக்கு ரோட்டில் வெட்டலான்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஆனால் சவுதி அரேபியாவில் ஹஜ்ஜுக்கு போகிறவங்க பக்ரீத் வெட்டணும்னு சொன்னால் நீங்கள் $160 பணம் கட்டினீங்கன்னா அவங்க ஒரு ஹோட்டலில் உங்களுக்கு வெட்டிட்டு ஒரு ரசீது கொடுப்பாங்க. நடு ரோட்டில் வெட்ட முடியாது. அவர்கள் சுகாதார ரீதியில் சட்டத்தை அணுகுகிறார்கள், இங்கே மத ரீதியாக சட்டத்தை அணுகுகிறார்கள். இதெல்லாம் மாறணுங்கிறது தான் நம்ம கோரிக்கை. இப்போ விக்கிரவாண்டி தொகுதியில் பார்த்தீங்கன்னா அதிமுக புறக்கணிச்சிருக்காங்க. இது வந்து புறக்கணிச்சது தவறுன்னு சொல்லிட்டு சசிகலா சொல்லியிருக்காங்க. இல்லை, புறக்கணிக்கிறது தவறுங்கிறத விட இது புறமுதுகிட்டு ஓடல்னு சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பாக இடைத்தேர்தல்கள் எப்படி நடத்துறதுங்கிறதுல பல ஃபார்முலாக்களை இது உருவாக்கியிருக்காங்க. முதல்ல திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்று பண்ணாங்க. இப்போ கடைசியாக ஈரோட்டில் இன்னும் ஸ்பெஷல் ஃபார்முலா போட்டாங்க. திருமங்கலம் ஃபார்முலா படி தேர்தல் நடத்தணும்னா 200 கோடி செலவாகும். இது ஈரோடு தேர்தல் மாதிரி நடத்தினா 700 கோடி ரூபாய் செலவாகும். RK நகர் விட்டீங்களே? இல்லை, RK நகரில் பணம் செலவு பண்ணல. அது வந்து லாட்ரி டிக்கெட் மாதிரி. அது 20 ரூபா டோக்கன் மாத்திரம் கொடுத்து ஏமாத்தினாங்க. பட் இது வந்து அதாவது நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா ஒரு தடவை தான் கொடுப்பீங்க. திருமங்கலம் ஃபார்முலாங்கிறது 2000லேருந்து 5000 ரூபா ஒரு ஓட்டுக்கு கொடுத்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி கோயம்புத்தூரில் 6000ன்னு எனக்கு செய்தி வந்தது. நேற்று ஒரு காணொலியில் 7500ன்னு ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறார். ஒரு ஓட்டுக்கு 7500 ரூபா கோயம்புத்தூரில் சில சட்டமன்ற தொகுதிகளில் கொடுக்கப்பட்டது. ஆனால் இங்கே என்னடான்னு சொன்னால் ஈரோட்டில் 20 நாள் பிரச்சாரத்தின் போதும் அங்கங்கே கல்யாண மண்டபம் இல்லாட்டி இப்போ பந்தல் போட்டு வீட்டில் ஆள் இல்லாமல் நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணி நீங்கள் ஓட்டுக்கு எதிர்கட்சிக்காரன் ஓட்டு கேட்கக்கூடாதுன்னு பட்டி கட்டி பட்டியில் அடைச்சி வச்சாங்க, ஆடு மாடு அடைச்சி வைக்கிற மாதிரி. ஸோ அந்த 20 நாளைக்கும் அவங்களுக்கு 3 வேளைக்கு நல்ல சாப்பாடு, பிரியாணியோட சாப்பாடு போட்டு தினம் வந்துட்டு போகிறதுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போ 20 நாளைக்கு எத்தனை பேரை பட்டியில் கட்டி வைப்பாங்க? இது கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் பட்ஜெட். ஆனால் எதிர்கட்சின்னு சொன்னால் அதையெல்லாம் சுட்டி காட்டிட்டு எனக்கு பலம் இருக்கிறது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு தான் எதிர்கட்சி, ஓடி போகிறதுக்கு இல்லை. இப்போ சீமான் வந்து காசு வாங்கிக்கிட்டு ஓட்டை பிரிக்கிறதுக்கு நின்னா கூட 234 தொகுதியிலையும் நிற்கிறார். அதற்கு மரியாதை கிடச்சி இப்போ 8% ஓட்டு வாங்கியிருக்கார். ஆனால் நீங்கள் நிற்கலைன்னு சொன்னால் மக்கள் உங்களை என்ன பண்ணுவாங்க? ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் விக்கிரவாண்டிங்கிறது பெருமளவில் உங்களுக்கு வன்னியர்கள் நிறைந்த பகுதி. ஸோ அங்கே யாரை கேண்டிடேட்டாக போடணும், பிரச்சாரம் எப்படி பண்ணணுங்கிறத CV சண்முகம் செய்வார். அதை கொங்குலாபி வேறொரு ஜாதி கூட்டம் ஏற்கவில்லைங்கிறதுனால ஒதுங்கிடலான்னு பார்த்துட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே பிரச்சனை என்னன்னு சொன்னால் தேமுதிக அட்லீஸ்ட் மேடம் நின்று இருக்கணும், இல்லாட்டி விஜய் பிரபாகரன் இருந்திருக்கணும். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற ரிஷிவந்தியம் மற்றும் இந்த விருத்தாச்சலம் தொகுதிகளில் விஜயகாந்த் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் அவங்களும் இப்போ கூட்டணி நிற்கலன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது பாஜக சார்பில் இது பாமக நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழக மக்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். எதிர்கட்சி, அதாவது இன்னைக்கு அதிமுகங்கிற கட்சியே ஆரம்பமானதே எப்படின்னா ஒரு இது இடைத்தேர்தலில் உங்களுக்கு மதுரை பக்கத்தில் இருக்கிற இதில் வந்து திண்டுக்கல்லில் மாயத்தேவர் ஜெயிச்சு அதில் இரட்டை இலை சின்னம் பெற்று வந்தது. ஏன்னா இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறீங்கன்னு ஒரு பிரதான எதிர்கட்சி சொல்லிச்சுன்னா நீங்கள் அந்த எதிர்கட்சியை விட்டுத்தர தயாராகி விட்டீர்கள் அப்படிங்கிறது ஆகுது. இன்னொன்று, எனக்கு வர்ற செய்தி
ஐ மீன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு டிவிஏசி கேஸையும் அமைச்சர்கள் பேரில், பல முன்னாள் அமைச்சர்கள் பேரில் நகத்தில் ஏதோ ரெய்டுகள் போட்டு அந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் முன்னாடி சில ரெய்டுகள் நடத்தினாரே தவிர எந்த ஒரு கேஸையும் போடல. தங்கமணியாகட்டும் இருக்கட்டும், வேலுமணியாக இருக்கட்டும், திரு எடப்பாடியாக இருக்கட்டும், யார் பேர்லேயும் அந்த கேஸ்கள் நான் மூவ் ஆகலை. அதற்கு பதிலாக பாஜகவோட கூட்டு இல்லாமல் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கணும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதாகவும் ஒரு செய்தி இருக்குது. இதை ஐ மீன் சீமானு தான் காசு வாங்கிட்டு ஓட்டை பிரிக்கிறதுக்கு நிற்கிறான்னு சொன்னால், எதிர்க்கட்சியான அதிமுகவும் இதை செஞ்சதுன்னு சொன்னால் இது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய கேடாக விளையும். நடப்பு அரசு பல்வேறு கருத்தில் பற்றியும் மிக்க நன்றி சார்.